And Hebrews chapter 11, in verse 24 to 28, 4 verses we're going to be dwelling on this evening. As we go into God's word, in Hebrews chapter 11, we have come to the life of Moses. And Moses is the 9th character in the book of Hebrews 11. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே மோசே 9வது கதாபாத்திரமா வருகிறார். We have seen 8 characters until now. 8 கதாபாத்திரத்தை நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். And each character is introduced with these words. ஒவ்வொரு கதாபாத்திரத்தை இந்த வார்த்தைகளை கொண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். By faith. விசுவாசத்தினாலே என்று. By faith. So these people are not special people. இந்த ஜனங்கள் ரொம்ப விசேஷமான ஜனங்கள் அல்ல. They did not come from heaven. அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. They are not perfect people. அவங்க ரொம்ப பூர்ணர்கள் கிடையாது. But they are people who walk by faith. ஆனால் விசுவாசத்திலே நடந்த ஜனங்களா இருக்கிறார்கள். That's what made them special. அதுதான் அவர்களை விசேஷமானவர்களாய் மாற்றினது. And this evening I want to tell you the same thing. இந்த மாலைவேளை அதேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Nobody thinks Shekinah Church in DJ Halli is a special church. யாருமே DJ Halli இருக்கிற ஷெகினா சபை விசேஷமான சபை என்று நினைப்பதில்லை. But you know what's going to make us special? எது நம்மை விசேஷமானமாய் மாற்றும் தெரியுமா? Only one thing. ஒரே ஒரு காரியம். When this church walks by faith, we automatically become a special church in this city. நம்ம சபை விசுவாசத்தினால நடக்கும்போது தானாகவே ஒரு விசேஷமான சபையாய் பெங்களூர் பட்டணத்தில் நம்ம சபை மாறும். Amen. Amen. How do you want to be introduced? எப்படி நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்? How do you want to be introduced? உங்களை நீங்கள் எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்வீர்கள்? Think about that. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Think about that. கொஞ்சம் அதை யோசிங்க. Oh, that PhD holder. அவர்கள் இந்த PhD படிப்பை படித்திருக்கிறார்கள். That building owner. இந்த பில்டிங்கை அவர்கள் ஓன் பண்ணுகிறார்கள். That company owner. அந்த கம்பெனிக்கு நிர்வாகியா இருக்கிறார்கள். But I want to tell you, ஆனா நான் சொல்கிறேன், there is a better introduction. அதை காட்டிலும் சிறப்பான ஒரு அறிமுகம் இருக்கிறது. You know how the world should introduce us? எப்படி உலகம் நம்மை அறிமுகப்படுத்தணும் தெரியுமா? By faith. விசுவாசத்தினாலே என்று. And then our name should come. பிற்பாடு நம்முடைய பெயர் அங்க வர வேண்டும். Amen. Amen. By faith Abel. விசுவாசத்தினாலே ஆபேல். By faith Enoch. விசுவாசத்தினாலே ஏனோக்கு. By faith Noah. விசுவாசத்தினாலே நோவா. By faith Abraham. விசுவாசத்தினாலே ஆபிரகாம். By faith Isaac. விசுவாசத்தினாலே ஈசாக்கு. By faith Jacob. விசுவாசத்தினாலே யாக்கோபு. By faith Joseph. விசுவாசத்தினாலே யோசேப்பு. By faith Moses' parents. விசுவாசத்தினாலே மோசேயுடைய பெற்றோர். By faith Moses. விசுவாசத்தினாலே மோசே. By faith Shekinah DJ Halli. விசுவாசத்தினாலே ஷெகினா சபை DJ Halli என்று சொல்ல வேண்டும். That is the best introduction we can ever have in our life. இதை காட்டிலும் ஒரு அறிமுகம் நமக்கு கிடையவே கிடையாது. If you believe, just say an amen. இதை விசுவாசித்தா யாராவது சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். So our prayer this evening, இந்த மாலைவேளை நம்ம ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், Lord, let that become my introduction. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் எனக்கு என் வாழ்க்கையில கடந்து வரட்டும். When they introduce me, என்ன அவர்கள் அறிமுகப்படுத்தும்போது, they should not say, அவர்கள் இப்படியே சொல்லக்கூடாது, Deenadayalan son. ஓ தீனதயாளுடைய குமாரன் என்று. You know what they should say? அவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? By faith Joyson. ஓ விசுவாசத்தினாலே ஜாய்சன் என்று சொல்ல வேண்டும். That's how your introduction should be. அப்படிதான் உங்களுடைய அறிமுகம் இருக்க வேண்டும். That's how your life should be. அதுதான் உங்க வாழ்க்கை இருக்க வேண்டும். That's what should shape your life. அதுதான் உங்க வாழ்க்கையை உருமாற்ற வேண்டும். That should be your testimony. அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். That should be your story. அதுதான் உங்க கதையா இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. How many of you getting what I'm saying this எத்தனை evening? பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறது இந்த மாலை வேளையில? Amen. Amen. There are different ways to introduce people in this world. உலகத்துல ஜனங்களை அறிமுகப்படுத்தணும் என்று சொன்னால் பலவிதமான வழிகள் உண்டு. Shri so and so. ஸ்ரீ என்ற ஒரு கணத்துக்குரிய ஒரு வார்த்தையை சொல்வார்கள். Mr. so and so. மிஸ்டர் என்று சொல்வார்கள். Other pastor so and so. ஊழியக்காரர் போதகர் என்று சொல்வார்கள். Doctor so and so. டாக்டர் என்று சொல்வார்கள். But for us, ஆனா நமக்கோ only one introduction. ஒரே ஒரு அறிமுகம் தான் இருக்க வேண்டும். By faith, the children of God. விசுவாசத்தினர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிமுகப்படுத்த வேண்டும். Amen. Amen. When that becomes a mark of your life, அதுதான் உங்க வாழ்க்கையின் ஒரு அடையாளமாக மாறும்போது, whether you're perfect or imperfect, சம்பூர்ணரா இருக்கிறீங்களோ இல்லையோ, I want to tell you something this evening. மாலைவேளை ஒரு காரியத்தை சொல்கிறேன். The people in Hebrews 11 இங்க எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஜனங்கள் are not perfect people. ஒருவரும் சம்பூர்ணர்கள் கிடையாது. There is Rahab the prostitute. அந்த இடத்துல அவ வேசியா இருந்தாளே. There is a sinner called Samson. அங்க ஒரு பாவியா இருந்த சிம்சோன் இருந்தானே. There is a murderer called David. கொலைகாரன் என்றதான ஒரு தாவீது இருந்தானே.
There are sinful people in this chapter. இந்த அதிகாரத்திலே अनेक பாவம் நிறைந்ததான கதாபாத்திரங்கள் வருகிறார்கள். But sin did not shape their life. ஆனா பாவம் அவருடைய வாழ்க்கையை உருமாற்றவில்லை. Faith shaped their life. ஆனா விசுவாசமே அவங்க வாழ்க்கையை உருமாற்றினது. Amen. Amen. And each one of their lives ஒவ்வொருடைய வாழ்க்கையும் shows us something about faith. விசுவாசத்தை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது காண்பிக்கிறது. Man of God Dr. MacArthur says this. பெரிய தேவ ஊழியன் ஜான் மெக்கார்த்தர் என்றுதான் ஒரு மனுஷன் இப்படியா He சொல்கிறார். says Abel shows us how to live by faith. ஆபேல் விசுவாசத்தினால எப்படி வாழ்வது என்று காண்பித்து கொடுக்கிறார். Enoch shows us how to walk by faith. ஏனோக்கு விசுவாசத்தினால எப்படி நடப்பது என்று கற்றுக் கொடுக்கிறார். Noah shows us how to work by faith. விசுவாசத்தினால எப்படி கிரியை நடப்பிப்பது என்று நோவா கற்றுக் கொடுக்கிறார். Abraham shows us what the pattern of faith is. ஆபிரகாம் விசுவாசத்துடைய ஒரு உருவம் இன்னதென்று காண்பித்து கொடுக்கிறார். And the Father show us the victory that comes by faith. பிதா நமக்கு காண்பிக்கிறார் விசுவாசத்தினால நமக்கு வருகிறதான ஜெயமும் வெற்றியும். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. So now we come to Moses. இப்போ மோசேயுடைய வாழ்க்கை சரித்திரத்துக்கு நேரா வருகிறோம். Like, what does a life of faith look like? இப்போ விசுவாசம் என்றதான வாழ்க்கை எப்படி தோற்றம் அளிக்கிறது? Now those who have faith யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ that God has brought into salvation, அவர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்கு நேரா நடத்தி இருக்கிறாரோ their lives are set apart. அவங்க வாழ்க்கை எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. But the reason they are set apart அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதற்கு காரணம் is because God has a purpose for their life. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறதுனால But தான். how do we see that in our world? அந்த காரியத்தை எப்படி நம்ம உலகத்துல நாம் பார்ப்பது? Three things are seen in the people of faith. விசுவாச ஜனங்களுடைய வாழ்க்கையில மூன்று காரியத்தை நம்ம பார்க்கிறோம். The decisions they make, அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள், the stands they stand, அவர் நிற்கிறதான இடங்கள், and the things that they pursue. அவர்கள் பின்தொடர்கிற போகிறதான காரியங்கள். The three things are clearly visible in Moses' life. மூன்று காரியங்கள் தெள்ள தெளிவாக மோசேயுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். And these three things are what we're going to be looking at this evening. இந்த மூன்று காரியத்தை தான் இந்த மாலைவேளை நாம் தியானிக்க The போகிறோம். decisions they make. அவர்கள் எடுத்த தீர்மானங்கள். And we see that in verse 24 and 25. அது பார்க்கிறோம் நம்ம 24வது அதிகாரத்துல 25வது This வசனத்துல. is a calculated decision. இது ஒரு கணக்கிடப்பட்டதான ஒரு தீர்மானமா இருக்கிறது. This is not an accidental decision. ஏதோ தற்செயலா யதார்த்தமா நடந்ததான ஒரு தீர்மானம் அல்ல. This is not something that you decide and then look back and say, oh, I made a mistake. ஓ தீர்மானம் எடுத்த பிற்பாடு அப்புறமேட்டு திரும்பி பார்த்து ஓ நான் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டேன் என்று சொல்கிறதான தீர்மானம் அல்ல. This is a calculated decision. சரியாக கணக்கிடப்பட்டதான ஒரு தீர்மானமா How இருக்கிறது. do we know Moses has faith? எப்படி நமக்கு தெரியும் மோசேக்கு விசுவாசம் இருந்தது என்று? Because faith shapes his decisions. அவனுடைய தீர்மானங்களை விசுவாசம் உருமாற்றுகிறதா இருக்கிறது. In verse 24 we say that. 24வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். Read verse 24. வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. Amen. Amen. Hallelujah. Hallelujah. How does the scripture introduce Moses? எப்படி மோசேயை இந்த வசனம் அறிமுகப்படுத்துகிறது? By faith. விசுவாசத்தினாலே. By faith. விசுவாசத்தினாலே. By faith. விசுவாசத்தினாலே. But by faith, what did Moses do? விசுவாசத்தினாலே என்னதான் செய்தார் மோசே? Moses' decision is shaped by faith. மோசேயுடைய இந்த பெரிதான ஒரு தீர்மானம் விசுவாசத்தினாலே உருமாற்றப்பட்டது. Not by the pleasures he enjoyed. அவன் அங்க அனுபவித்ததான சிற்றன்பம் கிடையாது. By the position that he had. அவன் இருந்ததான அந்த ஸ்தானம் கிடையாது. By the privileges that he had. இருந்த மேன்மைகள் கிடையாது. By the title that he had. அவனுக்கு இருந்ததான பட்டங்கள் கிடையாது. That did not decide his decision. அவனுடைய தீர்மானம் இவைகள் எல்லாம் தீர்மானிக்க ஒருபோது உதவியா இருந்ததில்லை. What did help him make a decision? ஆனா இந்த தீர்மானத்தை எடுக்க அவனுக்கு எது உதவியா இருந்தது? One thing. ஒரு காரியம். By faith. விசுவாசத்தினாலே. He rejected the title of being Pharaoh's grandson. ஓ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை அவன் வெறுத்தான். அது விசுவாசத்தினாலே அவன் வெறுத்தான். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. I want you to just think about that for a second. கொஞ்சம் ஒரு வினாடி எடுத்து நீங்க அதை யோசிச்சு பாருங்களேன். Think about if you were Trump's son. நீங்க ஒரு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியுடைய பிள்ளையா நீங்க இருந்தா, If he had adopted you and made you his own, அவர் உங்களை தத்தெடுத்து என் பிள்ளை என்று உங்களை தத்தெடுத்து இருந்தா, brought you into the palace, அந்த அரண்மனைக்குள்ள கொண்டு வந்திருந்தா, brought you into the White House, அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள உங்களை கொண்டு வந்திருந்தா, given you the title, உங்களுக்கு ஒரு பெரிதான
உன்னதமான பட்டத்தை தந்திருந்தால் think about what needs to happen for you to say, I don't want that. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அப்பேற்பட்ட மேன்மை பட்டம் பதவி வேண்டாம் என்று சொல்வதற்கு எந்த காரியம் உதவியா இருக்கும்? Only one thing. ஒரே ஒரு காரியம் தான். By faith he rejected all of that. விசுவாசத்தினாலே அவைகளை எல்லாவற்றையும் அவன் வெறுத்து தள்ளிவிட்டான் என்று Amen. வேதம் சொல்கிறது. ஆமென். Hallelujah. 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 But not just did he reject that. அவன் அதை மட்டும் வெறுக்கவில்லை. What does he do? என்ன செய்கிறான்? In verse 25. 25வது வசனத்தில் Look at what he says. வாசிங்களேன். Amen. Hallelujah. Hallelujah. தெரிந்து கொண்டு. This word is calculative word. இந்த வார்த்தை ஒரு கணக்கிடப்பட்டதான ஒரு வார்த்தையா இருக்கிறது. You know, when we making a decision, நம்மள தீர்மானங்கள் எடுக்கும்போது we just suddenly make a decision. ஏதோ ஒரு சடதில நம்ம ஒரு தீர்மானங்கள் But எடுத்துக்கிறோம். when we are wise, ஆனா நம்ம ஞானிகளா இருக்கும்போது when we make a decision, ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்று சொல்லும்போது we sit and write down. நம்ம என்ன பண்றோம்? உட்கார்ந்து ஒரு புத்தகத்துல எழுதுகிறோம். What are the benefits? அதுல வருகிறதான லாபங்கள் என்ன? Or what are the disadvantages? அதுல வருகிறதான நஷ்டங்கள் என்ன? And then we think about it, அதை யோசிக்கிறோம். and then we make a decision. பிற்பாடு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். That is the word that we see here. அப்பேற்பட்ட அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான் நம்ம இங்க பார்க்கிறோம். Moses has compared two lives. மோசே ரெண்டுமான வாழ்க்கையை அவன் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கிறான். Obedient to God. ஒன்னு இந்த பக்கம் தேவனுக்கு கீழ்ப்படிகிற வாழ்க்கை, Obedient to Pharaoh. இங்க இந்த பக்கம் பார்வோனுக்கு கீழ்ப்படிகிற வாழ்க்கை. The presence of Pharaoh. இங்க வந்து பார்வோனுடைய பிரசன்னம், Or the presence of God. இங்க தேவனுடைய பிரசன்னம். The blessings of Pharaoh. பார்வோனுடைய ஆசீர்வாதம், The blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதம். Egypt இங்க எகிப்து or heaven. இல்ல பரலோகமா? He sat and thought about it. அவன் உட்கார்ந்து இவைகள் எல்லாம் யோசித்து And by faith, விசுவாசத்தினால இப்பொழுது he rejects Egypt இவன் எகிப்தை வெறுத்து and he leaves it behind அதை பின்னாக விட்டுவிட்டு and he moves forward அவன் முன்னோக்கி கடந்து போய் to become a part of God's people, இன்னைக்கு தேவ ஜனங்களோடு பங்காய் ஒரு நபராய் மாறுவதற்காக to be persecuted with them. அவர்களோடு கூட சேர்ந்து உபத்திரவத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான். Faith leaves behind. விசுவாசம் சில காரியங்களை உங்களை விட செய்கிறது. Faith leaves behind. விசுவாசம் விட்டுவிட So செய்கிறது. this evening, இந்த மாலை வேளையில I want to ask you something. உங்களை கேட்கிற சில Those கேள்வி. who are seated here this evening, இந்த மாலையில உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் listening to the life of Moses மோசேயுடைய சரித்திரத்தை and கேட்டுக்கொண்டிருக்கிற hearing the நீங்கள், word of God, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற you நீங்கள், are called a believer. நீங்க எல்லாம் விசுவாசிகள் என்று You have அழைக்கப்படுகிறீர்கள். faith. உங்களுக்கு விசுவாசம் உண்டு. Can I ask you something? ஒரு கேள்வி கேட்கட்டுமா? What has your faith made you leave behind? இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் எது வாழ்க்கையில வெறுத்து விடவோ இல்ல தள்ளி விடவோ உங்களுக்கு உதவியா இருந்தது? Think about it. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். What have you hated? எதை நம்ம விட்டு இருக்கிறோம், எதை நம்ம வெறுத்து இருக்கிறோம் What விசுவாசத்தினால? have you rejected? எதை நம்ம வெறுத்து தள்ளி இருக்கிறோம்? What have you left behind? எதை நம்ம பின்னாக விட்டு You know இருக்கிறோம்? what the sad part of today's church is? இன்னைக்கு சபையோட சோகமான நிலை என்ன தெரியுமா? We have the title of believer. இன்னைக்கு விசுவாசிகள் என்றதான ஒரு பட்டம் நமக்கு இருக்கிறது. We say we are walking by faith, நம்மள விசுவாசத்துல நடக்கிறோம் என்று சொல்கிறோம். and yet those who are walking by faith, ஆனாலும் விசுவாசத்துல நடக்கிறவர்கள் we have left nothing behind. நாம ஒரு காரியத்தை வெறுத்து விடவில்லை, பின்னாடி விட்டு விடவும் இல்ல. The word of God அது says வசனம் சொல்கிறது, he rejected being called Pharaoh's daughter's son. பார்வோனுடைய குமாரத்தின் பிள்ளை என்று அழைக்கிறதான அந்த அழைப்பின் மேன்மை அவன் வெறுத்து விட்டான் என்று வேதம் He சொல்கிறது. left Egypt behind. அவன் எகிப்தை பின்னாக விட்டு விட்டான் என்று வேதம் You சொல்கிறது. know what the difference between Moses and Israel was? இன்னைக்கு மோசேக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? You know what the difference was? என்ன வித்தியாசம் தெரியுமா? Moses left Egypt behind. மோசே எகிப்தை பின்னாக விட்டு வந்தான். Israel moved forward with Egypt along. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி கடந்து போனார்கள். ஆனா அவர்களோடு கூட எகிப்து கூடவே வந்தது. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Who is leading them? யாரு அவங்களை நடத்துகிறது? God is leading them. கர்த்தர் நடத்துகிறார். What do they have in front of them? முன்பதாக என்ன The இருக்கிறது? cloud of fire and the cloud of witness. மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இருக்கிறது. They have, this is what is leading them. இதுதான் அவர்களை வழிநடத்தி வனாந்தரத்துல போகிறது. But when Moses is gone for 40 days ஆனா 40 நாள் மோசே தேவனோடு கூட தரிசிக்க போகும்போது and there was no leader, இன்னைக்கு இங்க தலைவன் இல்லாத போது what do? என்ன செய்தார்கள்? First moment, முதலாவது அவர்கள் செய்தது what do? என்ன செய்தார்கள்? They take off all their gold. எல்லா நகைகளை கலற்றி So what has happened? என்ன நடக்கிறது? They have left Egypt. எகிப்தை விட்டு வந்திருக்கிறார்கள். They are in the wilderness. வனாந்தரத்துல இருக்கிறார்கள். God is leading them. கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். But what hasn't left them? ஆனா எதுதான் அவங்களை விடவில்லை? Egypt hasn't left them. எகிப்து அவர்களை விடவில்லை. This is the story of many Christians. இதுதான்
இன்னைக்கு அநேக கிறிஸ்துவுடைய கதையா இருக்கிறது. You know, if you want to know if Egypt has left you or not, உங்களை ஒருவேளை உங்க வாழ்க்கையில எகிப்து விட்டு இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், think about what you do when you have to make crucial decisions. இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்போது எதை நீங்கள் வெறுத்திருக்கிறீர்கள் விட்டு இருக்கிறீர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.